வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம கால்குலஸ்ல ஒரு புது சூப்பர் பவரை அன்லாக் பண்ண போறோம். அதான் பேரு இன்டிகிரல்ஸ். இந்த ஒரே ஒரு ஐடியாவை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மேத்தமேட்டிக்ஸை பார்க்குற விதமே கம்ப்ளீட்டா மாறிடும். வாங்க டைவ் பண்ணலாம். ஒரு சின்ன சேலஞ்சோட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு யூடியூபர் கிரியேட்டர்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க சேனலோட growth ரேட் உங்களுக்கு தெரியும். அதாவது பிரதி ஆர் எவ்வளோ புது சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சு அடுத்த வாரம் முடிவில் உங்களுக்கு டோட்டலா எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? இல்லனா இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பைக் ஓட்டிட்டு போறீங்க. உங்க ஸ்பீடோமீட்டர் பிரதி செகண்ட் உங்களோட எக்ஸாக்ட் ஸ்பீடை காட்டுது. அந்த டேட்டாவை மட்டும் யூஸ் பண்ணி 5 நிமிஷத்துல நீங்க டோட்டலா எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா? உங்க ஸ்பீட் மாறிட்டே இருக்கும், ஆனாலும் டோட்டலா கண்டுபிடிக்க முடியுமா? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா, இந்த ரெண்டு ப்ராப்ளமும் பார்க்க வேற மாதிரி இருந்தாலும் கால்குலஸ் நமக்கு ஒரே ஒரு பவர்ஃபுல் டூல் தருது இது ரெண்டையுமே சால்வ் பண்றதுக்கு. அந்த டூல் தான் இன்டெக்ரல் கால்குலஸ். ஸோ நம்ம முதல் குவெஸ்ட்டை டேக்கிள் பண்ணலாம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்டெக்ரல் ஒரு ரிவைண்ட் பட்டன் மாதிரி ஆக்ட் பண்ணோம். இதுக்கு பேரு இன்டெஃபினிட் இன்டெக்ரல். அண்ட் ஏன் அந்த ரிவைண்ட் அனாலஜி இவ்ளோ பர்ஃபெக்டா இருக்கும்னு இப்ப பார்க்க போறோம். அங்க என்சிஆர்டி புக்ல இருக்கிற கோர் டெஃபினிஷன் இதான். இன்டெகிரேஷன் இஸ் தி இன்வர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, டிஃபரன்சியேஷன் வச்சு நம்ம ஒரு ஃபங்க்ஷனோட ரேட் ஆஃப் சேஞ்சை கண்டுபிடிப்போம். இன்டெகிரேஷன் வச்சு அந்த ரேட் ஆஃப் சேஞ்சில இருந்து ஒரிஜினல் ஃபங்க்ஷனை கண்டுபிடிப்போம். லிட்ரலி பேக்வர்ட்ஸ் போற மாதிரி, ஒரு ரீவைண்ட் பட்டன் பிரஸ் பண்ற மாதிரி. இந்த பேக்வர்ட் ப்ராசஸ்ல நம்ம கண்டுபிடிக்கிற அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, தி ஆன்டை டெரிவேட்டிவ். ஒரு ஃபங்க்ஷன் அதை நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவோம். அது இன்னொரு ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்டை டெரிவேட்டிவ் ஆயிருக்கும். எப்படின்னா, அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட டெரிவேட்டிவ் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஈக்குவலா இருந்தா. இதுதான் நம்ம தேடிட்டு இருக்கிற ஒரிஜினல் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும். இந்த மிஸ்டீரியஸ் பிளஸ் சி ஏன் பிரதி இன்டெஃபினைட் இன்டெக்ரலோட எண்ட்ல இது வருது? வாங்க இந்த மிஸ்ட்ரியை கிராக் பண்ணலாம். இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டோட டெரிவேட்டிவ் என்ன? அது 2x. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5ஓட டெரிவேட்டிவ் என்ன? அதுவும் 2x தான். ஏன்னா அந்த கான்ஸ்டன்ட் 5ஓட டெரிவேட்டிவ் 0. கரெக்டா? அண்ட் வாட் அபவுட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 100? நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, அதோட டெரிவேட்டிவும் 2x தான். ஸோ இங்கே தான் க்ரூஷியல் பாயிண்டே இருக்குது. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுது. அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இழந்துடுறோம். அதனால நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது, பேக்வேர்ட்ஸ் போறப்போ, அந்த ஒரிஜினல் கான்ஸ்டன்ட் என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த லாஸ்ட் கான்ஸ்டன்ட்டை அக்கவுண்ட் பண்றதுக்காக தான் நம்ம பிளஸ் சியை ஆட் பண்றோம். அந்த சிக்கு என்ன அர்த்தம்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன். அது +5 இருக்கலாம், -100 இருக்கலாம், ஒருவேளை வேற எந்த நம்பரா வேணும்னாலும் இருக்கலாம். நம்ம ஆன்சர் ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணல, a whole family of possible functions ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆல்ரைட், quest 1 முடிஞ்சது. இப்போ quest 2க்கு வருவோம். இந்த செகண்ட் டைப் ஆஃப் இன்டெக்ரல் ஒரு டோட்டல் கவுண்டர் மாதிரி ஒர்க் ஆகும். இதுக்கு பேரு டெஃபினிட் இன்டெக்ரல். நம்ம பைக் ப்ராப்ளம் ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இன்டர்வல்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம்ல, அதுதான் டெஃபினிட் இன்டெக்ரல் சால்வ் பண்ணும். இது 2 ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு விஷயத்தோட டோட்டல் அக்யூமுலேஷனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். இதுதான் அதோட நோட்டேஷன். இங்கே a வந்து லோவர் லிமிட் அண்ட் b வந்து அப்பர் லிமிட். இதுக்கு அர்த்தம், நம்ம a இருந்து b வரைக்கும் டோட்டல் அக்யூமுலேஷனா கண்டுபிடிக்கிறோம். அண்ட் இங்க ரொம்ப முக்கியமான பார்ட் என்னன்னா, ஆன்சர் ஒரு ஃபங்க்ஷன் பிளஸ் பிளஸ் சியா இருக்காது. The result is always a single unique number, 8 மாதிரி or 15.2 மாதிரி or even pi மாதிரி. அண்ட் அந்த நம்பருக்கு ஒரு பவர்ஃபுல் விஷுவல் மீனிங் இருக்கு. அதுதான் the area under the curve. உங்களுக்கு கிடைக்கிற நம்பர் அந்த ஃபங்க்ஷனோட கிராஃபுக்கு கீழே a and b லிமிட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸோட எக்ஸாக்ட் ஏரியா. இது ஒரு கம்ப்ளீட் கேம் சேஞ்சர். ஸோ நம்மக்கிட்ட இப்போ 2 டைப் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் இருக்கு. ஒன்று நமக்கு ஒரு ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை கொடுக்குது, இன்னொன்று ஒரு சிங்கிள் நம்பரை கொடுக்குது. வாங்க இதுங்க ரெண்டையும் சைட் பை சைடு வச்சு கீ டிஃபரன்சஸ் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாங்க இதை பிரேக் டவுன் பண்ணலாம். இன்டெஃபினிட் இன்டெக்ரலோட டெஃபினிஷன் என்ன? ஒரு ஃபேமிலி ஆஃப் ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ். ஆனால் டெஃபினிட் இன்டெக்ரல் அது ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கிற டோட்டல் அக்யூமுலேஷன். இப்போ ரிசல்ட்டை பாருங்க. ஒரு இன்டெஃபினிட் இன்டெக்ரல் உங்களுக்கு f of x plus c மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கும். ஆனால் டெஃபினிட் இன்டெக்ரல் 8 மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் நம்பரை தான் கொடுக்கும், ஒரு ஹோல் ஃபேமிலிக்கு வர்சஸ் ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ. அதனால அந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன், அந்த பிளஸ் சி, இன்டெஃபினிட் இன்டெக்ரல்ஸ்க்கு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஆனால் டெஃபினிட் இன்டெக்ரல்ஸில் அது கேன்சல் ஆகிடும். ஸோ நோ பிளஸ் சி.
லாஸ்டா ஜாமெட்ரிக்கலா பார்த்தா ஒரு இன்டெஃபினிட் இன்டெக்ரல் அந்த ஹோல் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆனா ஒரு டெஃபினிட் இன்டெக்ரல் அந்த ஃபேமிலியில ஒரே ஒரு கர்வுக்கு கீழே இருக்கிற ஸ்பெசிஃபிக் ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ ஒரு ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாக்கும் என்ன கனெக்ஷன்? எப்படி இந்த ரெண்டு வேற வேற ஐடியாஸ் ரிலேட் ஆகுது? இதுக்கான பதில் மேத்தமேட்டிக்ஸ்லேயே ரொம்ப அழகான அண்ட் முக்கியமான ஒரு தியரம்ல இருக்கு. த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். அதை பத்தி நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல டீப்பா டைவ் பண்ணுவோம். ஓகே, உங்க புது சூப்பர் பவரோட கீ பாயிண்ட்ஸை ஒரு குவிக்கா ரீகேப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், இன்டிகிரேஷன் ரத்தோ டிஃபரன்சியேஷனோட இன்வர்ஸ், அதாவது ரீவைண்ட் பட்டன். செகண்ட், ஒரு இன்டெஃபினிட் இன்டெக்ரல் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஃபேமிலியை கொடுக்கும், எப்பவுமே +c ஆட் பண்ணணும். தேர்ட், ஒரு டெஃபினிட் இன்டெக்ரல் ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பரை கொடுக்கும், அது ஒரு டோட்டலாக ஒரு ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் ஃபைனலி, நம்ம 2 கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? ஒரு ஃபங்க்ஷனோட ரேட் ஆஃப் சேஞ்சில் இருந்து அந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறது அண்ட் ஒரு டோட்டல் அக்யூமுலேஷனை கண்டுபிடிக்கிறது. இன்டெக்ரல்ஸ் இது ரெண்டையுமே சால்வ் பண்ணும். ஸோ இந்த எக்ஸ்பிளைனரில் நம்ம இன்டெக்ரல்ஸோட why அண்ட் வாட்டை கவர் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் இருக்கு. ஸோ என்னோட கேள்வி இதுதான், இது ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்னு இப்போ உங்களுக்கு தெரியும். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்க ரெடியாக இருக்கீங்களா? உங்களை நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைனரில் பார்க்குறேன். கீப் எக்ஸ்ப்ளோரிங்.